சக்தி சுந்தர் பண்ண துரோகத்தை தாங்க முடியாம சுந்தர போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்காக இங்க அவருமே டைரக்டா ஐஜிக்கு கால் பண்றாங்க. அதே நேரம் ஜெயாவுமே இந்த விஷயத்தெல்லாம் பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. கண்டிப்பா இது மட்டும் போலீஸ்க்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம பவானியோட வாழ்க்கையும் வீணா போயிடும். அது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவோட வாழ்க்கை பயங்கரமா பாதிக்கப்படும். இதனால நம்மளோட மொத்த பேரும் விழுந்து கிட்டத்தட்ட நம்ம ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயா யோசிச்சு பார்த்துட்டு பவானியோட மனநலம் என்ன அப்படிங்கறது கூட யோசிக்காம இந்த பக்கம் சக்தி கிட்ட முதல்ல நிறுத்து சக்தி, இந்த மாதிரி போலீஸ்க்குலாம் கால் பண்ணாத, இந்த ஆளுக்கு என்ன தண்டனை நம்ம கொடுப்போம், ஆனா போலீஸ்ல சொன்ன அப்படின்னா அது நமக்கு தான் பிரச்சனை, நம்மளோட அந்தஸ்து அது மட்டும் இல்லாம நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையும் பயங்கரமா பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது கிட்ட சக்தியுமே ரொம்பவே கோவப்பட்டுட்டு, என்னம்மா இப்படி பண்றீங்க, தூய்நாதன் விஷயத்துல எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம வெளியில கொண்டு வந்தோம், சொல்ல போனா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க எந்த ஒரு இடத்துலையும் யோசிக்காம செயல்படுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா உங்க மாப்பிள்ள பண்ண ஒரு கேவலமான செயலுக்காக அதை மறைக்கிறதுக்காக நம்ம இப்ப போலீஸ்ல சொல்ல வேண்டாம், நம்மளோட பொண்ணு லைஃப் நம்மளோட அந்தஸ்துன்னு சொல்லி அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி சக்தி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பவானியுமே என்னமா பேசிட்டு இருக்கீங்க, இதுல இவன் பண்ண தப்ப போலீஸ்க்கு தெரிய விடாம நம்ம மறைக்கணுமா, அப்படி பண்ணவே கூடாதுமா, இவனை மாரி ஒரு கேவலமானவெல்லாம் போலீஸ்ல போட்டு கொடுத்தாதான் கண்டிப்பா இதுக்கு மேல இப்படி ஒரு தப்ப பண்றதுக்கு யாரும் யோசிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆளை நம்பி நம்மளோட கம்பெனியோட மொத்த பொறுப்பையும் கையில கொடுத்தா, ஆனா இந்த ஆள் அங்க வர்ற பொண்ணுங்க கிட்ட எவ்வளவு சீப்பா நடந்திருக்கான், இந்த மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர் பண்ண தப்ப நம்ம மறைக்கணுமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மறுபடியுமே இங்க ஜெயா கிட்ட பவானி கேட்கிறாங்க. ஆனா ஜெயாவுமே இங்க பாரு பவானி, கோவத்துல அவசரப்படாத, நான் சொல்றத முதல்ல தயவு செஞ்சு கேளு, இப்ப இவரை நம்ம போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு பிரஸ் மீடியான விஷயம் பெருசாகும். அது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவோட லைஃப்ல பயங்கரமா அடிவிழ ஆரம்பிக்கும். உண்மையை சொல்ல போனா இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு பிறந்த பொண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெயா சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற பொண்ணுமே ரொம்பவே கோவப்பட்டு, என்னத்த பேசிட்டு இருக்கீங்க, இவர் பண்ண தப்புனால எத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் தன்னோட கனவை இழந்துட்டு இப்ப ஒண்ணுமே இல்லாம நின்றுட்டு இருக்காங்க, இவர் பண்ண தப்புக்கு நீங்க சம்மந்தம் இல்லாம சப்ப கட்டிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்ல போனா நீங்க பண்ற விஷயம் எதுவுமே எனக்கு சரியா படல, இந்த ஆளை நல்லா நடுத்தெருவில் நிற்க வச்சு நான்லாம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன், உண்மையை சொல்லப்போனா இந்த ஆள் பண்ண தப்புக்கு போலீஸ்ல மாட்டி விட்டு இவரை பயங்கரமா தண்டிக்கணும், அப்பதான் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்றதுக்கு வேற யாருமே யோசிக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்கிறத விட்டுட்டு எதுக்காக இப்படி கோலத்தனமா ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணுமே இந்த பக்கம் ஜெயா கிட்ட கேட்கறாங்க. ஆனா ஜெயாவுமே ரொம்ப கோபத்தோட, நீ முதல்ல நிறுத்து, இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும், சம்மந்தம் இல்லாம என் பொண்ணோட மனசை கெடுத்து இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஆக்கிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்ப சுந்தர மறுபடியும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கியா, அவன் போலீஸ்க்கு போயிட்டா எல்லாமே சரியாயிடுமா, போலீஸ்காரங்க அவங்களை அரெஸ்ட் பண்ற எல்லாம் சரியாயிடுமா, சுந்தர தண்டிக்கிறன்ற பேர்ல மீடியால போட்டு என் பொண்ணோட பேரையும் என்னோட குழந்தையோட பேரு எல்லாரோட பேரையும் போட்டு இந்த பக்கம் நார் அடிப்பாங்க, சொல்ல போனா என்னோட பொண்ணுக்கு தான் அவமானம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வேண்டாங்கிறதுக்காக தான் இதை பேசிட்டு இருக்கேன், நீ முதல்ல வாய மூடு அப்படின்ற மாதிரி பொண்ணியை பார்த்து இந்த பக்கம் ஜெயாவுமே திட்டிடுறாங்க. இதை கேட்ட சக்தியுமே, என்னமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேச எதுவுமே எனக்கு சரியா படல, நீங்க செல்ஃபிஷா முடிவெடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெயாவை சக்தியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சந்திரசேகர சண்முகமும் சேர்ந்துட்டு, எனக்கு என்னமோ பொண்ணு சொல்றதுதான் சரியா படுது, இந்த ஆளுக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுத்தாதான் இதுக்கு மேல இப்படி ஒரு தப்பை யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பொண்ணு பக்கம் நிற்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் இங்க ஜெயாவே முடியவே முடியாதுன்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற பவானியும், முதல்ல நிறுத்துமானி, உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்க எனக்கு தான் உரிமை இருக்கு, இப்போ நான் பொண்ணு என்ன சொல்றாலோ அதை மட்டும் தான் செய்வேன், ஏன்னா என் லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு கேடுகாரன் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையே இந்த பொண்ணு சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தாதான் இனிமேல் இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே இப்படி ஒரு பிரச்சனை நடக்காம இருக்கும், இது ஒரு பாடமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. சுந்தரை பத்தி போலீஸ்ல போட்டு கொடுக்கறதாவும் அதே நேரத்துல இங்க சுந்தரையும் டைவர்ஸ் பண்றதா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அங்க டைரக்டா பவானி சுந்தரை பார்த்து, இங்க பாருங்க, இனிமேல் இந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியில போ, அதே நேரம் இன்னும் 2 நாள்ல உன் வீட்டுக்கு டைவர்ஸ் லெட்டர் வரும், அதை விட முக்கியமா கோர்ட்ல என் டைவர்ஸ்க்கான காரணம் என்னன்னு கேட்கிறப்போ நீ பண்ண எல்லா தில்லுமுள்ளையும் நான் கோர்ட்ல சொல்லுவேன், சொல்லி கண்டிப்பா உனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கலன்னா என் பேர் பவானி கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சவால் விட்டுட்டு சக்தியை பார்த்து, முதல்ல அவனை வெளியில போ சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தரை பிடிச்சி வெளியில தள்ள சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் சக்தியுமே சுந்தரோட காலரை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு போயிட்டு, வெளியில போடா, இதுக்கு மேல எங்க வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சுந்தரையும் வெளியில தள்ளிடுறாங்க. ஆனா இந்த பக்கம் சுந்தர் வெளியில வந்த உடனே பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆனா தன்னோட கோபத்தை உள்ள வச்சுக்கிட்டு எப்பவும் போல சென்டிமெண்ட்டை வெளியில காட்டிட்டு இருக்காங்க. அதே நேரம் இவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது, என்னையே வேணான்னு துரத்திட்டீங்கல்ல, உங்களை நான் விட மாட்டேன், உங்களை பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சுந்தரமே பயங்கர கோபத்தோட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க சுந்தருக்கு எப்பவும் போல இங்க தாசுமே கால் பண்றாரு. ஆனா தாசுக்கு இங்க இருக்க சூழ்நிலை என்னன்னு தெரியாது. ஆனா அவர் பணம் பறிக்கிறதுக்காக தான் கால் பண்றாரு. ஆனா தாசோட காலை பார்த்த சுந்தரமே ஒரு பயங்கரமான வில்லனோட ஸ்மைலை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. உண்மை சொல்ல போனா தாசை வச்சுதான் இந்த வீட்டுக்குள்ள நிறைய பிரளயத்தை உண்டாக்கணும், இந்த வீட்டுல பிரச்சனை இருந்தாதான் கண்டிப்பா என்னோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தரமே தாசை வச்சு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா அதை விட முக்கியமா இங்க பொன்னியை பழி வாங்குறது தான் இங்க சுந்தருக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா பொன்னியினாலதான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வெளியில அவர் மாட்டிக்கிட்டாரு. அதனால கண்டிப்பா நான் பொன்னியை விட மாட்டேன்னு சொல்லி அங்க ஒரு சபதம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாத தாசுமே இங்க
சுந்தர் ஏமாத்தி பணம் முடுங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா தாஸை எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பயங்கர பிளானோட இந்த பக்கம் சுந்தர் தாஸை தேடிக்கிட்டு இருக்காரு.